இன்னைக்கு பிக் பாஸ் எப்படியோ அந்த ஹோட்டல் டாஸ்க்கை முடிச்சு வச்சாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பாராட்டு பத்திரம்லாம் வைக்கிறாரு. என்னுடைய சிறுசு, என்னுடைய பெருசு, இப்போ இதெல்லாம் சொல்கிறாங்களே, சேதன் கோச்சிக்க மாட்டார். ஆனால் பிக் பாஸ் அந்யூன்யமாகணும். அந்யூன்யமாகும்போது இவங்க அது பேசினா தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனவே அவங்க அது நல்ல விஷயந்தான். இன்றைய நாள் தொடங்கும் போதே ஒரு அதிரடியாக தாங்க தொடங்குது. சாண்ட்ரா அவங்களுடைய வேலையை தொடங்குறாங்க. சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஒருத்தவங்களை குவிட் பண்ண வைக்கணும், ஸ்வாப் பண்ண வைக்கணும். பிக் பாஸினுடைய ரகசிய டாஸ்க். இந்த ரகசிய டாஸ்க்கு செய்கிறதுக்காக அவங்க வந்து திவாகரை தான் குறி வைக்கிறாங்க. ரொம்ப ஈஸியாகவே திவாகரை மாற்றிடலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் எங்கெங்கேயோ ஒரு 3-4 மணி நேரம் டிஸ்கஷனுக்கு பிறகும் திவாகரை மாற்ற முடியல. உடனே சாண்ட்ரா என்ன பண்ணுறாங்கன்னா, நான் குவிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு குவிட் பண்ணிவிட்டு அவங்க வேலையை பார்க்க தொடங்கும்போது சர்ப்ரைஸாக உள்ளே நுழையிறாங்க. விடிய காலையில் மிட் நைட்டில் பிரியங்கா வந்தானே, எனக்கு பசிக்குதுப்பா, இது போடுங்கண்ணா, கிச்சன் க்ளோஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்தே ஆட்டம் வந்து பரபரப்பாக தான் தொடங்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த பரபரப்புக்கு மத்தியில் வியானா, திவாகர் இவங்கள மாற்றணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை இவங்களால பண்ண முடியல. ஏன்னா இவங்க வந்து ஜாபை ரிசைன் பண்ணிட்டாங்க இல்லையா. இது வந்து பிரியங்காவுக்கு புரியவே இல்லை. என்ன இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன இவனுங்க கசமசானா ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க, சரி நமக்கு சாப்பாத்தி கிடைக்குது சாப்பிட்ருவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சாப்பிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் காலையில் எழுந்திருக்கிறாங்க. என்னடா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குங்க. ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ப்ராங்க் அப்படின்னு தெரியாத இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும். இவங்க வந்து இந்நேரம் ஒரு மிகப்பெரிய வில்லியாகவே நம்ம பார்த்துருப்போம் சாண்ட்ராவை. பட் அவங்க கொடுத்த டாஸ்க்கை அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்கங்க. ஆனால் இன்றைய நாளுக்கான மிகப்பெரிய வில்லன் யார் தெரியுமா? பிக் பாஸ் தான். ஆனால் இவங்க உருகுறாங்கய்யா. அதாவது நான் 106 நாள் இந்த வீட்டில் வாழ்ந்திருக்கேன், எனக்கு இந்த உணர்வுகள் புரியும், எனக்கு எல்லாமே தெரியும். இவங்க சீசன்லலாம் சண்டையே வராத மாதிரி என்னமோ புனிதர்கள் மாதிரியே வாழ்ந்த மாதிரி பேசுகிறாங்க. சரி, ஓகே, அவங்க விடுவோம், அவங்களாம் வெளில போனவங்க தான் இல்லையா. ஆனால் சாண்ட்ரா இன்றைக்கி எடுத்த அந்த முடிவுகள் வந்து ஒரு விஷயம் மட்டும் எனக்கு கொஞ்சம் உடன்பாடாக இல்லை. அந்த ஹச்சின்னு தும்முனாங்கல்ல, அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் ஆனால் சில விஷயங்கள் ரொம்ப கிளவராக பண்ணாங்க. ஏன்னா அந்த ஒரு முறை அந்த சட்னியில் ஒரு முடி விழுந்துடும். அந்த முடியை எடுத்து போட்டு சர்வ் பண்ணது உண்மை தான். அதை வந்து சபையில் போட்டு உடைச்சாங்க. அப்போ என்ன மறைக்கிறீங்க அப்படின்னு. ஏன்னா பயங்கரமான ஒரு ராயல் ஹவுஸ்மேட்ஸ் கெஸ்ட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அது உடன்பாடாகவே இல்லை. என்ன இது இப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கும்போது ஒரு மிகப்பெரிய கயாஸ் ஏற்படுது அந்த இடத்துல. உடனே என்னங்க வெளியில் போனவங்கள எதுக்குங்க இவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியும்? ஆமாம், என் சம்பளத்தை இப்போ செட்டில் பண்ணியா நான் போகிறேன் அப்படின்னு. ஒன்று சம்பளத்தை செட்டில் பண்ணணுமா? ஆனால் பாரு அப்படியே பொட்டி பழம்பாக அடங்கி அந்த செயல்பட்டுக்கிட்டு இருந்த அந்த காட்சியெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய கயாஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பிக் பாஸ் சொல்கிறார், என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, வாங்க சபையில் கூடி பேசுவோம். நான் அதுக்கு முன்னாடி ஒரு சண்டை ஆரம்பிக்குதுங்க. திவ்யாவுக்கும் துஷாருக்கும் அங்கே ஒரு சண்டை ஆரம்பிக்குது. அதாவது வாட்டர்மெலனை மாற்றி ஆகணுங்கும்போது கமருதீன் வாட்டர்மெலனுக்காக பேச வந்தார். நீ என்னடா பேச வர, எனக்கு பிரச்சனை வரும்போது நீ பேசுனியா அப்படின்ன உடனே துஷார் அங்கேருந்து எகிரி குச்சிட்டு வர. அங்கே திவ்யா ஒரு ஸ்டெப்பெல்லாம் போட்டாங்க. அது சோஷியல் மீடியாவில் இப்போ எடிட்ஸாக போயிட்டுருக்கு. சோஷியல் மீடியாவில் ஆனால் கண்குத்தி பாம்பாக பார்க்குறீங்கய்யா. ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் அதை பிடிச்சிக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி விக்ரம் அந்த அவர் உண்மையாலே நல்லா பண்ணாருங்க. ஆக்சுவலாக அந்த பெஸ்ட்டு எம்ப்ளாயி அவருக்கு தான் போனோம். கடைசியாக ஸ்டபரி அடிச்சுட்டு போயிட்டாப்புல. ரொம்ப நல்லாவே பண்ணார். பட்டு இது அந்த ப்ராங்க்குள்ளே அவர் மாட்டினது தான் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கலாக அமைஞ்சது. ஏன்னா நிறைய நிகழ்ச்சிகள் அவர் பண்ணார், எல்லாரையுமே கூட்டு பண்ணார். இன்னொரு விஷயம் அவர் சொன்னார், நான் இந்த வீட்டுக்காக நிறைய பண்ணுறேன்னு. தீபக்கு கடைசியாக அந்த லைவில் ஒன்று சொல்லுவார், நீங்கள் நிறைய பண்ணுறேன்னு சொல்கிறியா, எதுவுமே எபிசோடில் வரலையா அப்படிங்கிற விஷயம் தெரியும் போது தான் உடஞ்சி விழுவுறாருங்க விக்ரம். இன்னொன்று, தீபக் எவ்வளோ சூப்பரான ஒரு மனுஷன், அவரையே ஒட்டச்சி அழ வச்ச இந்த பெருமை வந்து தீபக் நீங்கள் வெளில வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். சாண்ட்ரா கிடையாது உங்களை அழ வச்சது பிக் பாஸ். ஏன்னா அவர் தானே எல்லாத்தையும் ஸ்கெட்சு போட்டு கொடுத்ததே. அப்போ இப்படி தானே நடக்கும். இன்னொன்று, மஞ்சரிலாம் வந்து இன்னும் இப்படி சட்டை போட்டுக்கிறாங்கன்னு உங்கள் சீசன்லேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராங்க் நடந்தது, ராணுவ பண்ணார், ஞாபகம் இருக்குதா? அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? கடந்து அல்லோலப்படலை, கத்தலை, எல்லாம் இதுமாரி தான். ஆனால் ஸ்டாச்சுன்னு கொடுத்ததுக்கு பிறகு வீரபாண்டிய கட்டபொம்மன் பேசினார் பார்த்தீங்களா, தலைமை வாட்டர்மெலன் வேறு லெவலுங்க. ஒரு டைலாக் பேசிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் பேச முடியாது. இதெல்லாம் கொஞ்சம் ரசிக்கும் தன்மையாக இருந்தது. ரொம்ப அற்புதமாக போச்சு. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அந்த மனோ அவர்களுடைய செஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அவருடைய பையனுடைய படங்கிறதுக்கு ப்ரொமோஷனுக்கு வந்திருந்தார். அந்த இன்ட்ராக்ஷனாக இருக்கட்டும், அந்த அவர் பாடல் அந்த லைவில் நான் பார்த்தேன், சைமல்டேனியஸாக பாடிக்கிட்டே இருக்காருங்க. எல்லாமே சூப்பர் ஹிட் பாடல்கள், ரொம்ப அருமையாக இருந்தது அதை கேட்குறதுக்கு. அதுக்கு பிறகு கடைசியாக இந்த மேனேஜரை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு செஷன் வரும்போது சபரிக்கு அபிர்விதமாக 12-14 ஓட்டுகள் விழுந்து அவரை கொண்டு வராங்க.
ஆனால் அவர் எனக்கு தெரிஞ்சு அவருக்கு பெஸ்ட் எம்ப்ளாயி கொடுத்தாங்க. அவர் கொஞ்சம் சாண்ட்ராவை ரொம்ப நம்பிட்டார். ஏன்னா ப்ராங்க்குங்கிறது நமக்கு தெரியும். இவர் இவர் என்ன பண்ணியிருக்கணும், இவர் வியானாவையும் வெளியே அனுப்புகிறாரு, வாட்டர் மெலனையும் வெளியே அனுப்புகிறாரு, சாண்ட்ரா சொல்கிறத பார்த்து. அப்படிங்கும்பொழுது எனக்கு ஒன்றும் புரியலையே. உங்களுக்கு சமையல் செய்யணுன்னா தான் ஆல்ரெடி கனி இருக்காங்க. அவங்க 100 பேர்னாலும் சமையல் செய்வாங்க போல இருக்குது. அவங்க இந்த ஷோவுக்கு வந்ததே சமையல் திறமையை காட்டத்தான். அவங்கள அங்கங்கே போடும்போது அவங்க யாருமே தெரியறதில்ல. சமையல் கட்டுலேயும் அவங்க தெரிவாங்களான்னு தெரிய மாட்டாங்க. சமையல் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அது அங்கே இருக்கிறவங்க ருசிச்சு ரசித்து சாப்பிடுவாங்க. ரொம்ப அற்புதமாக பண்ணி கொடுக்குறாங்க போல இருக்குது. அது அவங்கள பாராட்டலாம். பட் அது ஷோவுக்கு என்ன ஃப்ளேவர் தருது அப்படின்னா நமக்கு ஒன்றும் தெரிலப்பா. அதான் எல்லாம் சொல்கிற மாதிரி விளையாடிக்கிட்டே, அதாவது இவங்களுடைய விளையாட்டை எப்படி பார்க்குறாங்கன்னா, நம்ம வந்து இவங்களுக்கு சின்சியராக வேலை செஞ்சால் சிறப்பாக இருக்கும். நீங்கள் கம்ருதீன், கெமி இவங்கெல்லாம் நிறைய பாத்திரங்கள் விளக்குனாங்க. ஆனால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்டார் கிடச்சிதா, ஒரு பாராட்டு பத்திரம் கிடச்சிதா? ஒன்றும் கிடையாது. அமித் பார்கவ் நிறைய பாட்டு பாடினார், என்டர்டெயின்மெண்ட் என்ன திறமை கிடச்சிது இவங்களுக்கு பாருங்கள். ஆனால் எப்படியும் அந்த பாட்டிலில் பணம் சேர்க்குறதா இருக்கட்டும், இதுலேயும் பாருங்கள் நம்ம கேப்டன் வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மர் வாங்கி அடுத்து தலை போட்டிக்கு போகிறாராம். அவரும் சபரியும் போகிறாங்க. ஆனால் நீங்கள் இந்த எபிசோடில் பார்த்தா சபரி மேலே கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் 24/7 பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய கயாஸ் இருக்கும் பொழுது சபரி எடுத்த அந்த முடிவுகள் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. பட் சாண்ட்ராவினுடைய பேச்சை கேட்டு இங்கே மாற்றினது என்னன்னு எனக்கு இன்னும் புரியல. சபரி அவங்க டீம்மேட்டாக இருப்பாரோ, ஒருவேளை அக்காவுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கணும்னு அவர் முயற்சி பண்ணாரோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதெல்லாம் இல்லை. அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுங்கிறதுக்காக தான் அவர் பண்ணார். எனிவே பார்வதியின் குரல் கம்மியாக இருக்குது. இது வந்தவங்கலாம் சொல்கிறாங்க, இது இந்த பார்வதி தான் எங்களுக்கு வேணும், நல்லா இருக்குது அப்படின்னு. இந்த பார்வதி தொடர்ந்து நீடிச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்க எபிசோட்லேயே காட்டப்பட மாட்டார்கள் அப்படிங்கிறத அவங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? சரி, திவ்யா அவங்களால முடிஞ்ச வரையும் அவங்க ஸ்கோர் பண்ணுறாங்க. அவங்க வந்து பார்வதியுடைய ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி ஆடுறாங்க, நல்லாயிருக்கு. சாண்ட்ராவும் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி தான். அதுக்கு அடுத்தது இங்கே இந்த வீட்டில் ரிசப்ஷனிஸ்ட் கேரக்டர் கொடுத்தாங்கங்க. அந்த பொண்ணு ரம்யா வேஸ்ட்டு பண்ணுதுங்க. நம்ம சில பேரை வந்து பேசுகிறதே இல்லை. சில பேரை வந்து ஏன் பேசுகிறோன்னா, இந்த வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்தும். அந்த பொண்ணு இன்னும் ஷேடோஸ்லேயே வாழ்ந்து என்ன சாதிக்க போகுதுன்னே எனக்கு தெரில. இந்த வாரம் தூக்கி விட்ருங்கப்பா, வேறு என்ன நான் சொல்கிறது. எனிவே என்னைய நாட்களை பொறுத்தவரை எனக்கு ரொம்ப ஹாப்பியான விஷயம், இந்த கெஸ்ட்டுங்க தொல்லை முடிஞ்சுது அப்படின்னு பிக் பாஸ் அறிவித்தது ரொம்ப அற்புதமாக இருந்தது. எனக்கு ஒரு சின்ன குறை என்னென்னா, இந்த கெஸ்ட்டுகளை வச்சு பண்ணாமல் இவங்கக்குள்ளே பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஏன் இந்த ப்ராங்கே பிக் பாஸ் வச்சது என்ன காரணம்னா, இவங்க அந்த ப்ராங்க் வைக்கல அப்படின்னா இவங்க வந்து எல்லாரும் வேலை செய்கிறதுலேயே ரொம்ப ஆர்வமாக இருந்திருப்பாங்க. ஷோவை எவன் பார்க்குறது? பிக் பாஸ் ஷோ பார்க்கணுன்னா அங்கே கயாசுகள் இருக்கணும், அங்கே அறிகுறிகள் இருக்கணும், சண்டை சச்சரவுகள் இருக்கும். அதுதான் பிக் பாஸுக்கு பிடிக்கும். அந்த மாதிரியான ஆட்களை தான் அவர் ப்ரொமோட் பண்ணுவார். இதை நான் கத்தி 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 கூப்பாடு போட்டாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க யாரும். அதனாலே அவரே ப்ராங்க் வச்சு சண்டை போட வைக்கிறார். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல வேண்டிய இது இருக்குது. அதாவது இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு உணர்வுபூர்வமான ஷோங்க. இந்த ஷோவில் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா மக்களின் ஆதரவையும் பெறணும், அதே சமயம் நீங்கள் ஃப்ரேம்லேயும் வரணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் கடந்து போக முடியும் அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமாக பிக் பாஸ் நமக்கு சொல்கிறார். நம்ம என்னமோ அடுத்த சீசன் உள்ளே போய் நம்ம கப் அடிக்கிற மாதிரி